தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் இந்த கும்பராசி என்பர்கள். இவங்களுக்கு மூத்த சகோதரால் ஏதாவது ஒரு உதவிகளோ அவங்க மூலிமா ஒரு சில இன்னல்களோ இவங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். தன்னை விட தாழ்ந்தவங்க கிட்ட நல்ல ஒரு பழக்க வழக்கம் உடையவங்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நட்பு ராசியாக எந்த ராசி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம், மிதுனம், கன்னியெல்லாம் வந்து நட்பு ராசி அமையும். பகை ராசிகளாக பார்த்தீங்கன்னா கடகம், சிம்மம், விருச்சிகெல்லாம் பகை ராசியாக அமையும். நட்பு கோள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், ராகு, கேது இவங்களுக்கெல்லாம் நட்பு கோள்களை இந்த கிரகங்களில் உங்களுடைய ராசிக்கு வரும்போது இதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய தசாபுத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 ஆண்டுகள் இவங்களுக்கு தசாபுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் அதிபதி வந்து சனி பகவான் என்பதனால ஒவ்வொரு ராசியிலுமே 2.5 ஆண்டு காலம் பயணிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்பதனால இவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிற ஒரு வேகமாக நகரக்கூடிய ஒரு கோள் இல்லை, ரொம்ப ஸ்லோவாக நகரக்கூடிய ஒரு கோள் தான். அதனால தான் இந்த கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நகருவாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே கும்பராசி அப்படின்னா நீண்ட ஆயுள் உடையவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரங்களுடைய முகமே பார்த்திங்கன்னா அப்படியே புருவங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இவங்களுடைய நெற்றி கூட பார்த்திங்கன்னா நடுவில் அந்த புருவத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா வளைந்த மாதிரி ஒரு அந்த வளைவான ஒரு இது இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா சாய்ந்தார் போல் கொஞ்சம் இருக்கும். இவங்களுடைய மூக்கே கூட நல்ல ஒரு அகலமான மூக்குடையவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய ஃபேஸ் பார்த்திங்கனாவே அப்படியே பிரைட்டாக ஒரு புன்சிரிப்போடு எந்நேரம் இருக்கக்கூடியவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. பேசும்போது பார்த்திங்கன்னா இடைவிடாமல் அப்படியே சரளமாக பேசக்கூடியவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எப்படியாவது ஒரு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய ராசியில் இந்த கும்பராசி ஒன்று அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ராசிக்காரங்க நல்ல ஒரு கூர்மையான சிந்தனை உடையவங்களாக இருப்பாங்க. எப்பவுமே எல்லாத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களும் இந்த கும்பராசியில் இருக்குது. இந்த அவிட்டம் நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். அதனால தான் இவங்க செல்வ செழிப்பே இல்லைன்னா கூட அந்த கஷ்டப்பட்டு அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசியில் இந்த அவிட்ட நட்சத்திரமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சதய நட்சத்திரமும் இந்த கும்பராசியில் தான் இருக்குது. சதய நட்சத்திரம் வந்து ராகுவோடைய நட்சத்திரம். அதனால் நல்ல ஒரு புத்தி கூர்மை நிறைந்தவங்களாக எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரமும் இந்த கும்பராசியில் இருக்கிறனால குரு அப்படிங்கிறவர் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஆலோசனை வழங்கக்கூடியவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய செயல்பாடுகளே பார்த்திங்கன்னா எல்லாமே பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும். அந்த குருத்துவம் அப்படிங்கிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்கிட்ட நிறையவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசி வந்து ஒரு ஸ்திர ராசியாக இருக்கிறதுனால இவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா சில மணி நேரம் கழித்து தான் மற்றவங்களுடைய மனதில் அதை தெளிவாக புரியும். அந்த மாதிரி தான் இவங்களுடைய பேச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனதில் இருக்கிறத அப்படியே மற்றவங்ககிட்ட அவங்க பட்டும் படாத மாதிரி பேசக்கூடியவங்களா இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்குள்ள பல திறமை இருந்தாலுமே அதை சரியாக வெளிக்கொண்டுட்டு வரதுக்கு ஒரு சரியான ஒரு தூண்டுகோல் அல்லது சரியான ஒரு நட்பு அல்லது சரியான ஒரு வாழ்க்கை துணை இவங்களுக்கு அமைஞ்சாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும். இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த திறமையை வெளிக்கொண்டுட்டு வரதுக்கு ஏதாவது ஒரு உந்துகோல் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். உழைப்பு அதிகமாக இருக்கும், கடினமாக உழைப்பாங்க, ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பாங்க, நல்ல ஒரு புத்தி கூர்மை நிறைந்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த திறமையை வெளியில் கொண்டுட்டு வரதுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைச்சாலும் கூட அந்த வாய்ப்புகளை இவங்க கரெக்டாக பயன்படுத்துறதுக்கு ஒரு உந்துகோல், ஒரு நட்போ அல்லது ஒரு வாழ்க்கை துணையோ இருந்து நீ இதை செய் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா தான் இவங்க நல்ல ஒரு மேன்மை இவங்களுடைய திறமையை வெளியில் கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலமாக நிறைய கஷ்டங்கள், நிறைய இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான
பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உறவுகள் மத்தியில் நிறைய பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ளேயே நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் கடந்த சில ஆண்டுகளாகவே நீங்கள் அனுபவிச்சிருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி அந்த சிக்கல்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். வர வேண்டிய பணம்லாம் டக்கு டக்குன்னு வரும். அதே மாதிரி உறவுகளும் உங்ககிட்ட புரிஞ்சுக்கிட்டு வந்து நட்பு பாராட்டுவாங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும், அவசரம் காட்டக்கூடாது. தொழிலையாகட்டும், வியாபாரத்துலையாகட்டும், வேலை செய்கிற இடத்துலையாகட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எனக்கு ஏன் உடனே இதற்கு போதிய ஆதாயம் கிடைக்கல, போதிய வருமானம் கிடைக்கல அப்படின்னு எந்த இடத்துலையும் இந்த காலகட்டத்தில் வாதிடக்கூடாது. ரொம்ப பொறுமையாக தான் இந்த காலகட்டத்தில் இருக்கணும். ஏழரை சனி காலத்தில் பாதச்சனியாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் கொஞ்சம் அவசரம் காட்டாமல் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட வருகின்ற நாட்களில் ஒரு புரிதல் உணர்வு புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க. இல்லற வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரியத்திலையோ அல்லது சுப நிகழ்வுலையோ ஏதாவது கோவில் திருவிழாக்களோ குடும்பத்தோடு போய் கலந்துக்குவீங்க. அடுத்தடுத்து உறவினர்கள் வீட்டுக்கு வருகை இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் உங்களுடைய சந்ததிக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்தை அந்த காலகட்டத்தில் செய்வாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சொத்து சம்மந்தமான பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டே இருந்திருக்கும். அது வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் நல்ல ஒரு பரிணாம உணர்வு வருகின்ற நாட்களில் இருக்கிறதுனால நல்ல நல்ல சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வந்து அமைகிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கும்பராசி என்பவர்கள் எதிர்பார்க்கல அப்படின்னே சொல்லலாம். வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கையில் கூட ஓரளவுக்கு பணப்புழக்கமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசையை பூர்த்தி செய்வாங்க. அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ரொம்ப நாளாக ஆசைப்பட்டோம், ஆனால் நம்ம அந்த பொருளை வாங்கவே இல்லை. ஆனால் நம்மளுடைய குடும்ப உறவுகள் இதை வந்து பூர்த்தி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வேலை காரணமாக வெளியில் பிரிந்து இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் மீண்டும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். குடும்பத்தோடு ஏதாவது இன்ப சுற்றுலாவோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கோ ஏதாவது சுற்றுலா தலங்களுக்கோ இந்த காலகட்டத்தில் செல்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமையும். இதனால் உங்களுடைய குழந்தைகளுடைய நீண்ட நாள் கனவும் நனவாகவும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசையும் வருகின்ற நாட்களை நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்குவீங்க. ஒரு சில ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக வீட்டுக்கு தேவையான ஒரு மின்சாதன பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கலையா, அதற்கான வாய்ப்புகளும் வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். படிப்புக்காக ஒரு சில குழந்தைகளை பிரிந்து வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ விட்டுட்டு ரொம்ப பிரிஞ்சு தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்களுக்குலாம் உங்களுடைய குழந்தைகள் படிப்பு முடிச்சுட்டு உங்களுடைய வீடு தேடி வருவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய அறிமுகமும் பெரிய பெரிய விஐபிகளுடைய அறிமுகமும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இதுனா வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்ச மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு, இந்த கடினமான வேலையை எப்படி அசால்ட்டாக செஞ்சு முடிப்பீங்களோ அது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு. அதனால் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். இந்த மாத பிற்பகுதி அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயமும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா எல்லா விஷயமுமே உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் அந்த நிதி சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்காங்க இந்த கும்பராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி நிறைய எதிரிகள் உங்களை சுற்றி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுறது பழகிறது, நிதி சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே உங்களுக்கு வந்து அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடுறது, அடுத்தவங்களுடைய வியாபார விஷயத்தில் தலையிடுறது பிடிக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் ஒரு சில சிக்கல்கள் உங்களை தேடி வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. வரவு செலவு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. கும்பராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு சந்தோஷமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு சிலர்லாம் ஆடை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வாங்க முடியாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வருகின்ற நாட்கள் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. புதுசாக ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசி பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்ட் டைமாக ஏதாவது ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 3, 4, 6, 7, 10, 11, 12 இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். சனி பகவானுக்கு உரிய மந்திரமான ஓம் அருளகால் இனியவனே போற்றி, ஓம் ஆண்டியவருக்கு அருள்பவனே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 11 முறையோ அல்லது 108 முறையோ சொல்லிட்டு வாங்க. பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இந்த சனி பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோட இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்க. இந்த கும்பராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசியில் அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா ராசிக்குள்ளேயே குருவோடைய பார்வை இருக்கிறதுனால நடக்காத வேலையெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அமைந்திருக்கு. செவ்வாய் புதனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியில் ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் அவங்க மூலியமாகவே சில நன்மைகளும் அவங்க மூலியமாகவே நிறைய சாதகமான பலன்களும் கிடைக்க போகுது. புதன் வியாழக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி வருகின்ற நாட்கள் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நெருக்கடி நிலை கொஞ்சம் மாறும். எதிர்காலம் பற்றி ஒரு விதமான சிந்தனை இருந்தது இல்லையா, ஒரு விதமான பயம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். பெரிய பெரிய விஐபிகளுடைய அன்பு ஆதரவுலாம் இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். புதுசாக வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் பல நாட்களாகவே அது தடைபட்டு இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் வெற்றியாகக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஆசை இதெல்லாமே நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அதே மாதிரி வெற்றியாகிறதுனால ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுனால வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை வழியில் கூட ஒரு சில அன்பு ஆதரவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் தர்பணேஸ்வரரை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களும் பிரச்சனைகளும் குறையணும் அப்படின்னா தர்பணேஸ்வரரை வழிபட்டுட்டு வாங்க. அந்த சனி பகவானுக்குன்னு உரிய தலம் திருநள்ளாறு தர்பணேஸ்வரர் தான். அங்கே போய் நீங்கள் வழிபடுறதன் மூலிமா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். போயிட்டு நலம் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தர்பணேஸ்வரரை வழிபட்டுட்டு வாங்க. ஏன்னா இது பாதச்சனி காலம் என்பதனால கும்பராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.